ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் ஆராதனைக்கு வாழ்த்து வரவேற்கிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலுடைய பாடி கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தி பாடுவோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் அவர் புகழ் பொழுதுவே என்னாவில் ஒளித்திடுவே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பே. அவர் புகழ் பொழுதுவே என்னாவில் ஒளித்திடுவே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பே. அவர் புகழ் பொழுதுவே என்னாவில் ஒளித்திடுவே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பே. அவர் புகழ் பொழுதுவே என்னாவில் ஒளித்திடுவே. ஆத்துமா கர்த்தருக்குள் மென்மை பாராட்டும் கேட்டு ஆக்களிப்பார்கள். ஆத்துமா கர்த்தருக்குள் மென்மை பாராட்டும் கேட்டு ஆக்களிப்பார்கள். இணைந்து துதித்திடுவோம் அவர் நாமம் உயர்த்திடுவோம். இணைந்து துதித்திடுவோம் அவர் நாமம் உயர்த்திடுவோம். ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பே. அவர் புகழ் பொழுதுமே என்னாவில் ஒளித்திடுவே. துணை வேண்டி நான் மன்றாடினேன் மறுமொழி பகர்ந்தார் அவர் எனக்கு. துணை வேண்டி நான் மன்றாடினேன் மறுமொழி பகர்ந்தார் அவர் எனக்கு. எல்லாவித அச்சத்தில் நிற்கும் அவர் என்னை விடுவித்தார். எல்லாவித அச்சத்தில் நிற்கும் அவர் என்னை விடுவித்தார். ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பே. அவர் புகழ் பொழுதுமே என்னாவில் ஒளித்திடுவே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பே. அவர் புகழ் பொழுதுமே என்னாவில் ஒளித்திடுவே. ஜீவனை விரும்பி நன்மை காண நெடுநாள் வாழ்ந்திட விருப்பமுண்டோ. ஜீவனை விரும்பி நன்மை காண நெடுநாள் வாழ்ந்திட விருப்பமுண்டோ. தீய சொல்லும் ஜெகமொழி நம்மை விட்டு விலகிடுவோம். தீய சொல்லும் ஜெகமொழி நம்மை விட்டு விலகிடுவோம்.
ஆடலுடன் புகழ் பாடுவோமே, ஆனந்தமே பெரின்பமே, ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பே அவர் புகழ் எப்பொழுதுமே இந்நாவில் ஒழித்திடுமே. கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பே அவர் புகழ் எப்பொழுதுமே இந்நாவில் ஒழித்திடுமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவனை நோக்கி ஆண்டவரே நாங்கள் அமர்ந்து செபிக்கிற ஒரு அனுபவங்கள் ஆண்டவரை முழுவதுமாக ஆண்டவரை இந்நாள் வரையிலும் ஆண்டவரை எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். திருக்கரங்களினாலே எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனையா அப்பா, எங்கள் உள்ளங்களை ஆராய்ந்து உம்முடைய சமூகத்துக்கு ஏற்று ஒரு குமாரத்தியாக என்னை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, உள்ளத்திலே ஆண்டவரே பாவம், சிற்றின்பம், அசுத்தம், விபச்சாரம், வேசித்தனம் இவைகளில் இருந்து கர்த்தர் எங்களை விடுதலையாக்குகிறதுனாலே இன்றைக்கு உம்முடைய சமூகத்திலே சுத்த இருதயத்தோடு விட வந்திருக்க கிருபை செய்திருக்கிறீர்கள். உம்மை நோக்கி ஆராதிக்கிற அந்த அனுபவம், உம்மை நோக்கி பார்க்கிற அந்த அனுபவம், உடைய சத்தம் கேட்கிற அந்த அனுபவம் எங்க வாழ்க்கையிலே எப்பொழுதும் உண்டாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆராதனையில் பங்கெடுத்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய திருக்கரங்களினாலே நீர் ஆசீர்வதியும் ஆண்டவர். நீர் நல்லவர், நன்மை செய்கிறவராக இருக்கிறீர். கரங்களிலே ஆண்டவர் மீதியான காரியங்களை ஒப்புவிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். சங்கீதங்களின் புஸ்தகம் 95வது அதிகாரத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் எல்லோரும் சேர்ந்து சங்கீதங்களின் புஸ்தகம் 95ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தன பண்ண கடவும் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு முன்பதாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவும். கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது. பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள், சமுத்திரமும் அவருடையது. அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமேன். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபம் முட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ரோசித்து அவர்கள் வலுவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்று என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய வேதத்திலிருந்து தேவனுடைய சத்தத்தை கேட்கிற அனுபவத்தை குறித்து நாம் தியானம் செய்ய போகிறோம். தேவ சத்தத்தை நாம் கேட்காதிருந்தால், அதை கேட்க விரும்பாதிருந்தால், வாழ்க்கையில எப்படிப்பட்டதான சூழ்நிலைக்குள்ள என்ன சம்பவங்களை சந்தித்தார்கள் என்று சொல்லி நாம் திருஷ்டாந்தமாய் இந்த வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வதாக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 18வது வசனத்திலே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்து யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10வது அதிகாரம்
27வது வசனத்திலே, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. மூன்றாவதாக எபிரேயருடைய புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 7வது வசனம் இப்படி சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதை பார்க்கிறோம். எபிரேயர் புஸ்தகம், அதாவது சபையாருக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த 3 பேருடைய நோக்கம், திரியேக தேவனுடைய நோக்கம், அவருடைய ஜனங்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால் கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய சத்தத்துக்கு அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதாவது பிதாவாகிய தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறதுக்கு காரணம் என்ன? ஆபிரகாம் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தான். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இன்று, அதாவது நாம் வாழும் இந்த காலகட்டங்களிலே, இந்த எபிரேயர் புஸ்தகத்திலே மாத்திரம் இந்த இன்று என்று சொல்லப்படுகிறதான அந்த வார்த்தை சில இடங்களிலே குறிப்பிட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது தொடர்ந்து இந்த வார்த்தையை ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறவருடைய நோக்கம் இன்று என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. ஆமென். எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறீர்கள்? அதாவது கடந்த காலம், நேற்றைய தினம் இது முடிந்து போனது, இதை நாம் திரும்ப எடுத்து ஒன்று செய்ய முடியாது. நாளைய தினம் அது நமக்கு தெரியாது, நாளைய தினம் நம்முடைய கரங்களில் இல்லை. ஆனால் இன்று உறுதி செய்யப்பட்ட நாள், இன்று ரட்சணிய நாள், இன்று அனுக்கிரக காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி இன்று என்பது இந்த காலகட்டங்களிலே நம்மோடு கூட நம்முடைய வாழ்க்கையில் இணைந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சரீரத்துக்குள்ளே வாசம் செய்து அவர் சொல்லுகிறார் இன்று என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகி. அவருடைய சத்தம் என்ன சொல்லுகிறது? அவருடைய சத்தத்தை கேட்காதவர்களுடைய சூழல் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், முதலாவது, இந்த சத்தத்தை கேட்கிறதுக்கு முன்பதாக அதை கேட்க கூடாதபடிக்கு இருதய கடினம் உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலை ஆளுகிறதுக்கென்று ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து சாமுவேலோடு கூட போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரிடத்தில் சாமுவேல் வந்து கேட்கிறார், ஆண்டவரே, இந்த ஜனங்களை ஆளுகிறதற்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் உன்னை புறம் தள்ளவில்லை, என்னைதான், ஆண்டவராக என்னைதான் அவர்கள் புறம் தள்ளுகிறார்கள். ஆகவே அவர்களுடைய சொல்லை கேள் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையின்படி ஒரு ராஜாவை ஏற்படுத்துகிறார். அந்த ராஜா சவுல் எனப்படுகிறதான ஒரு மனிதன். அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவனை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக மாற்றின பொழுது ஆரம்பத்தில் ஒரு தாழ்மை இருந்தது. படிப்படியாக அவன் இருதயம் கடினப்பட்டது. காரணம், அவன் தன்னை தேவன் ஏற்படுத்தினதை, தேவன் அவனை ராஜாவாக ஏற்படுத்தினதை அவன் மறந்து தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்காமல் தனக்கு பிரியமானவைகளை எடுத்துக் கொள்கிறது. வழக்கமாக நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படி நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். நமக்கு எதெல்லாம் பிரியமாய் இருக்கிறதோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் எடுத்துக்கொண்டு பிரியமில்லாதவைகளை,
அதை எல்லாவற்றையும் நாம் விட்டு விடுகிறோம். அதாவது தேவனுக்கு பிரியமானதை செய்யாதபடிக்கு நமக்கு பிரியமானதை செய்கிறோம். இந்த சாமுவேல் சொல்லை கேட்காமல் சவுல் என்ன செய்கிறார்? ஆடு மாடுகளையும் அந்த கொள்ளை பொருட்களையும் கொண்டு வந்து தன்னிடத்துல வைத்து விடுகிறார். இங்கே இந்த வசனம் 1 சாமுவேல் புஸ்தகம் 15வது அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுக்குதலும் உத்தமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படுகிற அனுபவம் அன்றைக்கு முதலாவது ஏற்படுத்தின அந்த சவுல் ராஜாவுக்கு இல்லாமல் போனது. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கல. கர்த்தர் என்ன சொன்னார்? நீ இவை எல்லாவற்றையும் நீ அழித்து போடு என்று சொல்லுகிறார். ஆனால் அவர் அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. இரண்டாவது, அந்த ஒன்றையும் உனக்காக எடுத்துக்கொள்ளாது அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொன்னா அந்த வார்த்தையை கீழ்ப்படியாதபடி இருதயம் கடினப்பட்டு தனக்காக ஒரு பங்கை அந்த கொள்ளையிலிருந்து எடுத்து வைத்துக் கொண்டு இது உம்முடைய தேவனுக்கு கொண்டு வந்தேன் என்று சொல்லி சாமுவேலுக்கு அதை சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவர் அந்த வார்த்தைகளின் நிமித்தம், அந்த செயல், அந்த கீழ்ப்படியாமின் செயலின் நிமித்தம் ஆண்டவர் அந்த சவுலின் மேலே கோபம் கொண்டு அவனை ராஜ ஸ்தானத்தில் இருந்து தள்ளி விடுகிறார். அவனை ராஜாவாக இல்லாதபடிக்கு அவனை ஆண்டவர் புறம் தள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆக இருதய கடினம் உண்டாகிறது. அதனாலே அவர்கள் கீழ்ப்படியாமல் போகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இங்கே இந்த எபிரேயர் புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே பார்த்தோம் என்று சொன்னால், முந்தி இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பல கட்டளைகளை, கற்பனைகளை அவருக்கு கொடுத்திருந்தார். அந்த கட்டளைகள், கற்பனைகள் எல்லாவற்றிலும் அவர்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பினார். ஆனால் அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட உடனே செங்கடலை, அதாவது அந்த செங்கடலை கடந்த பின்பு உடனே அவர்களுடைய முறுமுறுப்பு ஆரம்பித்து விடுகிறது. அவர்கள் தண்ணீர் வேண்டி தாகம் உடையவர்களாக இருந்த பொழுது மோசையோடு அவர்கள் வாதாடுகிறார்கள். அப்படி அவர்கள் வாதாடி ஆண்டவரை பரீட்சை பார்த்தார்கள். பாருங்களேன், இது என்னன்னா இவர்களிடத்துல ஒரு விசுவாசம் இல்லாமல் போனது. இந்த எபிரேயர் புஸ்தகம் 16, 17, 18, 19 வசனங்களிலே நாம் வாசிப்போம் என்று சொன்னால், கீழிருந்து மேல் நாம் வாசிப்போம். ஆதலால் அவ்விசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போயிற்று என்று பார்க்கிறோம். விசுவாசம் இல்லாமல், அவ்விசுவாசத்தினாலே, அதாவது தேவன் கொடுக்கிறதான இளைப்பாறுதலுக்குள்ளே அவர்களால் பிரவேசிக்க கூடாமல் போயிற்று. அதுக்கு காரணம் 18வது வசனத்தில் பார்க்கிறோம். என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து. பாருங்க, அவிசுவாசத்தினாலே கீழ்ப்படியாமை வருகிறதை பார்க்கிறோம். அடுத்து 16வது 17வது வசனத்தில் பார்க்கிறோம். மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை ஆலோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா, பாவம் செய்தவர்களை அல்லவா. 16வது வசனம் வாசிக்கிறோம். கேட்டவர்களில் கோபம் ஊட்டினவர்கள் யார்? மோசேயினால் எகிப்தில் இருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள். பாருங்களேன், இங்கே சொல்லப்பட்ட காரியங்கள் என்னன்னா, தேவனுக்கு கோபம் வந்தது. ஏன் கோபம் வந்தது? அந்த 400 வருஷம் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்த அவருடைய ஜனங்கள் ஆண்டவரால் என்ன செய்தார்கள்? விடுதலையாக்கப்பட்டார்கள். மோசேயினுடைய வாயினாலே தேவன் பல காரியங்களை ஜனங்களுக்கு கொடுத்தார். அந்த வார்த்தைகளை அவர்கள் கேட்காமல் அந்த வார்த்தைகளுக்கு எதிர்த்து நின்றார்கள். அவிசுவாசமாய் இருந்தார்கள், கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தார்கள், பாவம் செய்தார்கள். இதனால ஆண்டவர் என்ன செய்தது? கோபம் வந்தது. கோபம் வந்ததுனால அவர்களை ஆண்டவர் இளைப்பாறுதலுக்குள்ளே
அதாவது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ளே அவர்கள் போக கூடாதபடிக்கு அந்த பிரயாண நேரங்களில் 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாரும் மரித்து போனார்கள். அது வரையிலும் அவர்கள் அந்த 40 வருஷமும் அந்த பகுதிகளை சுற்றி நடந்து அவர்கள் எல்லாருடைய சபங்களும் வனாந்தரத்தில் விழுந்த பொழுது பின்பதாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்திற்கு இந்த 20 வயதுக்குட்பட்டவர்கள் அங்கே போனார்கள். அதுல எகிப்திலிருந்து புறப்பட்ட 2 பேர் மாத்திரம்தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள பிரவேசித்தார்கள். ஒருவர் காலேபும் யோசுவாவும் மாத்திரம் இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்குள்ளே பிரவேசித்ததை நாம் பார்க்கிறோம். ஆக அவிசுவாசம் என்கிறதான ஒரு அடிப்படையான பிரச்சனை அவர்களுக்குள்ளே மிகவும் ஆளுகை செய்ததினாலே அந்த சம்பவங்களை ஆண்டவர் இந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறார். பாருங்க, இருதய கடினம் முறுமுறுப்பை ஏற்படுத்துகிறது. அவர்கள் மாராவிலே வந்த உடனே அங்கு குடிக்க இருந்த தண்ணீர் கசப்பாய் இருந்ததினாலே அவர்கள் குடிக்க கூடாமல் இருந்தது. தேவன் சொல்லுகிறார், அங்கே ஒரு மரத்தை காண்பித்து அதை வெட்டி அந்த தண்ணீரிலே போடு என்று சொல்லும் பொழுது அதை அப்படி செய்தார். உடனே அந்த தண்ணீர் மதுரமாய் மாறினது. எல்லாரும் குடித்தார்கள். அவர்கள் திருப்தியாக்கப்பட்டார்கள். தண்ணீர் கேட்டார்கள். அதற்கென்று வாக்குவாதத்திலே ஈடுபட்டார்கள். மோசையோடு கூட வாக்குவாதத்திலே ஈடுபட்டார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தார். அந்தபடியே ஒரு சில நாட்களுக்கு பின்பதாக உடனே யாத்திராகம புஸ்தகம் 17வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். அவர்கள் பாளையம் இறங்கின முதல் இடத்திற்கும் இந்த 17வது அதிகாரம், அதாவது ரெவிதீவிலே வந்த பொழுது அங்கேயும் அவர்களுக்கு ஒரு தண்ணீர் பிரச்சனை இருந்தது. பாருங்க, தண்ணீர் ஒரு பெரிய பிரச்சனையாகவே அவருடைய வாழ்க்கையில இருந்ததை நான் பார்க்கிறோம். ரெவிதீவிலே வந்து அங்கேயும் அவர்கள் மோசையோடு கூட வாதாடுகிறார்கள். மோசே சொல்லுகிறார், ஏன் என்னோடு கூட போராடுகிறீர்கள், ஏன் என்னோடு கூட வாதாடுகிறீர்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கிறார். இந்த இடத்துல அவர்கள் மோசையோடு கூட வாதாடி அவர்கள் முறுமுறுத்து வாதாடி, அதாவது ஆண்டவர் ஒரு இடத்திலே அவர்களுக்கு நன்மை செய்கிறார் என்று சொன்னால் அந்த நன்மையை ஒரு சில நாட்களுக்குள்ளே அவர்கள் என்ன செய்து விடுகிறார்கள், மறந்து விடுகிறார்கள். பாருங்க, இது நம்முடைய வாழ்க்கையில மிகவும் பொருத்தமாக இருக்கும். அநேக நேரங்களில நம்முடைய வாழ்க்கையில அநேக நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். ஆண்டவர் மூலமாக நாம் நன்மைகளை பெற்றிருக்கிறோம். இருந்த போதிலும் என்ன நடக்கிறது சொன்னால் நாம் உடனே அந்த காரியங்களை மறந்துவிட்டு எனக்கு அது இருந்தா நல்லா இருக்குமே, இது இருந்தா நல்லா இருக்குமே என்று சொல்லி ஆண்டவரை பரீட்சை பார்க்கிற விதமாக இல்லாதவைகளுக்காக ஏங்கி தவிக்கிற ஒரு மனப்பக்குவத்துக்குள்ளே போய்விடுகிறோம். காரணம், ஆண்டவரை நாம் விசுவாசிக்கிறது இல்லை. அன்று என்னை பாதுகாத்த தேவன், அன்று என்னை போஷித்த தேவன், தேவைகளை சந்தித்த தேவன், வேண்டியவைகளை கொடுத்த தேவன் இன்றைக்கு அதை ஏன் செய்ய மாட்டார்? அந்த விசுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் போகிறது. ஒரு காலகட்டங்களில அவர்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்த பொழுது அவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்தார், தண்ணீர் கொடுத்தார். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர்கள் அதை மறந்து விடுகிறார்கள். இதே போல் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் ஆண்டவருடைய நன்மையை நாம் மறந்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி அவர்கள் செய்யும் பொழுது ஆண்டவருடைய இளைப்பாறுதலுக்குள்ளே அவர்களால் கடந்து போக முடியவில்லை. பின்பதாக அவர்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் ஆண்டவரோடு கூட, ஆண்டவருடைய ஊழியக்காரராகிய மோசே ஆரோனோடு கூட அவர்கள் போராடுகிற விதத்தை நாம் பார்க்க முடியும். என்னாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், கோராகு, நாத்தான், அபிராம் என்கிறதான இந்த 3 பேரும் தனக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்துக் கொண்டு மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். காரணம், நீங்கள் எங்களை என்ன செய்கிறீர்கள், ஆளுகை செய்கிறீர்கள், உங்களுடைய சொல்லை மாத்திரம்தான் நாங்கள் கேட்க வேண்டுமா, ஜனங்களை நீங்கள் துன்புறுத்துகிறீர்கள் என்றெல்லாம் சொல்லி அவர்கள் மேலே ஒரு குற்றங்களை அவர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால்
தேவனுடைய ஊழியக்காரர் தேவ சத்தத்தை கேட்டு அந்த இடத்துல நடந்து கொண்டு இருக்கிறார்கள். கோராகும் அவர்களோடு கூட சேர்ந்த அந்த அபிராம், தாத்தான் என்கிறதான அந்த 3 கூட்டத்தார்களும் அவர்களோடு கூட போராடினதுனால ஆண்டவர் அந்த கூட்டத்தாரை முற்றிலுமாக அழிக்கிறார். அவருடைய காலங்களிலே நாம் வாசிப்போம் என்று சொன்னால், இதே அதிகாரத்துல அவர் அந்த பூமியானது அவர்கள் இருந்த இடத்தில் புலந்து அவர்களை உள்வாங்கிக் கொண்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களோடு கூட சேர்ந்து தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு வந்த 250 பேர்களும் அந்த இடத்துல அவர்கள் அக்னியால் சுட்டெரிக்கப்பட்டார்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்களேன், ஒரு இருதய கடினம், முறுமுறுக்கிறது, ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது, இதெல்லாம் வரும்பொழுது அழிவானது ஆண்டவர் மூலமாக அங்கே வருகிறது. இன்னைக்கு பார்க்கிறோம், தேவ சத்தம் கேட்கிறது. எத்தனையோ பேருக்கு தேவ சத்தம் கேட்கிறது. சபைகளிலே பிரசங்க நேரங்களிலே தேவ வார்த்தையானது ஜனங்களுடைய காதுகளுக்குள்ளே வருகிறது. ஆனாலும் அந்த காதுகளுக்கு கேட்ட அந்த வசனங்களை உடனே மறந்து தன்னுடைய பழைய வாழ்க்கைக்குள்ளே திரும்புகிற அந்த அனுபவங்கள் தேவனுக்கு கோபம் மூட்டுகிறதாக இருக்கிறது. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்போ அவர் செவி கொடுக்கும் என்று சொல்லி உறுதியாக நம்பினால் அது தேவன் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து சொல்லுகிறார். கீழ்ப்படியாமல், அதாவது அந்த சத்தத்தை கேட்கவில்லை என்று சொன்னால் அது அவருடைய மந்தையில் இல்லாத ஆடுகளாக இருக்கும். இப்ப நாம் யோசித்து பார்ப்போம், நம் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் நாம் தேவனுடைய மந்தை நாடுகளா அல்லது வேற வெளியில் இருக்கக்கூடிய தீமை உண்டு பண்ணுகிற, குழப்பங்களை உண்டு பண்ணுகிற, தேவனுக்கு கோபம் மூட்டுகிற ஆடுகளாக இருக்கிறோமா? நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் உறுதியாக சொல்லுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இன்று என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார்கள். ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது மிக அவசியம். சாமுவேல் சவுலுக்கு சொல்லுகிறார், கீழ்ப்படிதல் தான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அதுதான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு கட்டத்துல யாத்ராகமம் புஸ்தகம் 20வது அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், மோசே நீர் எங்களோடு கூட பேசும், ஆண்டவர் எங்களோடு கூட பேசாது இருப்பாராக. பாருங்களேன், ஆண்டவருடைய சத்தத்தை அவர்கள் கேட்க விரும்பவில்லை. அது அவர்களுக்கு மிக பயமாயிருந்தது. ஏன் பயப்பட வேண்டும்? அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே தேவ சத்தத்துக்கு விலகினவர்கள், தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்க விரும்புகிறவர்கள், தேவ சத்தத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள். அதனால தேவ சத்தம் அவர்களுக்கு மிகவும் பயமா இருந்ததுனால ஆண்டவர் சத்தம் எனக்கு வேண்டாம், மோசே நீ பேசும். அப்போ மனுஷ சத்தத்தை எவ்வளவு வேண்டுமானாலும் அவர்கள் கேட்பார்களாம். தேவ சத்தம் பிரத்யட்சமாய் நேரடியாக ஆண்டவர் ஜனங்களோடு கூட பேச விரும்பும் பொழுது அந்த சத்தத்தை அவர்கள் கேட்க விரும்புகிறது இல்லை. ஆண்டவர்களோடு கூட பேச விரும்பினார், ஆண்டவரை பேசும் என்று சொல்லி கேட்போம். சாமுவேல் சின்ன பையனாக இருக்கும் பொழுது, அவன் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு ஆண்டவருடைய சத்தம் வந்தது. இப்படி 3 முறை வந்தது. 4வது முறை அவன் சொல்லுகிறான், சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அப்போ தேவ சத்தம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி கேட்கிறது மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறதாகவும் இருக்க வேண்டும். மோசே நீர் பேசும், தேவன் எங்களோடு கூட பேசாது இருப்பாராக, அவர் பேசினால் நாங்கள் செத்து போவோம். ஆண்டவர் ஒரு நாளும் அப்படி செய்யவில்லையே. அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லிதான் விரும்புகிறார். ஆக இந்த மூல காரணம் என்னவென்று சொன்னால், அவிசுவாசமானது அவர்களுடைய கீழ்ப்படியாமையை உருவாக்குகிறது. கீழ்ப்படியாமையானது பாவம் செய்கிறவர்களாக மாற்றி விடுகிறது. பாவம் செய்கிறவர்களாலே தேவனுக்கு கோபம் உண்டாகிறதை பார்க்கிறோம். ஆக ஆரம்ப கட்ட பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஆண்டவரை விசுவாசிக்காமல் போனது. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சுவிசேஷங்களை அறிவிக்கிறார். நாம் எபேசியர் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் முதல் வசனங்களிலே நாம் வாசிக்கப்பட்டு சொன்னால், ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒவ்வொருவரும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க வேண்டும். அப்போ ஆண்டவருடைய சத்தத்துக்கு அந்த சுவிசேஷத்தை விட்டு விலகாது இருக்கிறதுக்காக
பயந்திருக்க வேண்டுமா? ஐயோ, என் ஆண்டவருடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படியாமல் போகக்கூடாதே, அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறாரே என்கிறதான ஒரு எண்ணத்தோடு கூட, தெய்வ பயத்தோடு கூட காணப்பட வேண்டும். இந்த பேசேஜினுடைய முடிவு 11வது வசனத்தில் பார்க்கிறோம். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினால் விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். முதலாவது பயந்து இருக்க வேண்டும், இரண்டாவது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பயமானது, இந்த ஜாக்கிரதையானது நம்மை அவிசுவாசப்படாதபடிக்கு தேவனோடு கூட இணைத்துக் கொள்ளும். நான் சொல்றது புரியுதா? நீங்கள் அவிசுவாசப்படாதபடி இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனோடு கூட இணைந்திருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், பயபக்தியோடு இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இங்கே 2வது வசனம் சொல்லுவது, ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல. பாருங்க, மோசேயின் மூலமாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறார், நற்செய்தி அறிவிக்கிறார். என்னன்னு? உங்களை இளைப்பாறுதலுக்குள்ளே கொண்டு போவேன், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு உங்களை அழைத்து கொண்டு போவேன் என்கிறதான அந்த நற்செய்தி சுவிசேஷமாக அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. இதே போல ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கும் சுவிசேஷமாக அறிவிக்கப்படுகிறது. நான் உங்களை இளைப்பாறுதலுக்குள்ளே கொண்டு போவேன். இந்த 3வது 4வது வசன அதிகாரங்களில் பார்க்கும் என்று சொன்னால், தேவன் தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய இளைப்பாறுதலுக்குள்ளே கொண்டு போகிறதுக்காக ஒரு முயற்சி எடுத்து பிரயாசப்பட்டு தேவன் நம்மை பாதுகாத்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் இது எல்லாவற்றையும் புறந்தள்ளிவிட்டு அவிசுவாசம், கீழ்ப்படியாமை, பாவம், தேவனுக்கு கோபம் ஊட்டுதல் என்கிறதான கிரியைகளுக்குள்ளே சில அவிசுவாச குடும்பம் நடந்து கொள்ளுகிறதுனால பலர் இந்த பாதிப்பிலே அவர்கள் மாட்டிக்கொள்ளுகிறார்கள். கீழ்ப்படியாமையினாலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போனது. ஆக இங்கே நாம் வாசிக்கிறோம், கேட்டவர்களில் கோபம் ஊட்டினவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கேட்டவர்கள் அதை விசுவாசத்தோடு கேட்காதபடினாலே அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அப்போ கர்த்தருடைய சத்தம் கேட்கிறவர்கள் விசுவாசிக்க வேண்டும், தேவனை கோபம் ஊட்டுவர்களாக இருக்கக்கூடாது. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய்கிறதுக்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும், ஆண்டவர் நம்மை பாதுகாக்க முடியும். தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம் உண்டாக வேண்டும். மாடு தன் எஜமானனை அறிந்திருக்கிறது, கழுதை தன்னுடைய எஜமானுடைய முன்னணையை அறிந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி, ஒரு மனிதன் மரம் வெட்டுகிறதுக்கு அவன் காட்டுக்குள் போகும்பொழுது தன்னோடு கூட தன் வளர்த்த ஒரு நாய் மதியத்துக்கு ஆகாரத்தை கொண்டு போய் ஒரு சில தூரங்கள் போன உடனே அங்கே அந்த நாயிடத்துல அந்த ஆகாரத்தை கொடுத்து விட்டு, நான் வரும் வரையில் இதை பார்த்து கொண்டிரு என்று சொல்லிவிட்டு அவன் சற்று தூரம் போய் மரத்தை வெட்டி கொண்டிருந்தான். அங்கே அவன் மரம் வெட்டி கொண்டிருந்த வேளையில ஒரு பலத்த காட்சி நிமித்தம் அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று மோதி பெரிய தீயை ஏற்படுத்தினது. அவன் சற்று தூரத்தில் அந்த பெரிய தீ மலமலம் என்று எரிந்து கொண்டிருக்கிறதுனாலே அவன் விட்டு வந்த அந்த நாய் இடத்துல ஓடி வந்து பார்த்தான். அந்த நாய்க்கு அருகாமையிலே அந்த தீ பரவி இருந்தது. ஆனாலும் அந்த எஜமானுடைய சொல்லை கீழ்ப்படிந்து அந்த ஆகாரத்தை பாதுகாக்கிறதுல குறியாகி இருந்து அதை விட்டு அது விலகாமல் இருந்தது. அதை பார்த்து அந்த எஜமான் மிகவும் ஆச்சரியப்பட்ட அந்த ஆகாரத்தோடு கூட அந்த நாயை அழைக்கிறான். அது அப்படியே அவனிடத்துல ஓடி வந்து அது காப்பாற்றப்படுகிறது. எனவே ஒரு மிருகத்துக்கு ஒரு மனிதன் கொடுக்கிற கட்டளை அந்த மிருகம் அப்படியே செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு சிந்திக்கிற அறிவையும் உணர்வுள்ள இருதயத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் கர்த்தருடைய சத்தத்துக்கு எடுத்து நிற்கிற ஜனங்களாக ஒரு கோராகி புத்திரர் போல காணப்படுகிறார்கள். ஆக இந்த காரியங்களிலே கர்த்தர் கவனம் வைக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக விரும்புகிறார். அவர் விரும்புகிறபடி நாம் நடந்து கொள்ளுகிறது அவசியம். கீழ்ப்படிதல், விசுவாசம், தேவனுக்கு உண்பதாக முறுமுறுக்காமல் இருக்கிறது, பெற்ற நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும். தேவ சத்தம் எப்பொழுதும் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதிகாலையில் எழும்பி தேவ சத்தம் கேட்கிற அனுபவம் உடைய மனிதன் என்றைக்கும் தோற்று போகிறதே கிடையாது. எப்பொழுதும் தேவனோடு கூட நடக்கிற மனிதனை கர்த்தர் பாதுகாக்கிறதுல தவறுகிறதே இல்லை. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஜெபம் செய்வோம்.
அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த நாளிலே ஆண்டவரே, உடைய சத்தம் கேட்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு உண்டாக்கும் ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்க விரும்பாத கீழ்ப்படியாதவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்தது என்று சொல்லப்பட்டது. பிரத்யட்சமாக இன்றைக்கும் எங்களுக்கு ஆவியானவர் எழுதி வைத்தவருடைய வார்த்தைகளை தியானம் செய்யும் பொழுது, இன்று அவருடைய வார்த்தையை கேட்கிறீர்களாக என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோம். நீர் எங்களை நடத்தும், எங்களுடைய கீழ்ப்படியாமைகளை மன்னியும் என்று ஆண்டவரே இடத்தில் ஒப்புவிக்கிறோம். என் ஆசீர்வதியும், என் ஜனத்தை ஆறுதல் படுத்தும், பலப்படுத்தும், சகாயம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியவர்களாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.